இதற்கு பதில் சொல்றதுக்காக ஆண்களை அணியிலிருந்து முதலாக திரு பாண்டியராஜன் அவர்களை அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் வெற்றி கனிகளை எட்டி பறிக்க காத்திருக்கும் ஆண்கள் அணியினருக்கும் எட்டா கனிகளுக்காக கொட்டாவி விட்டு காத்திருக்கும் பெண்கள் அணியினருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் பக்தர்கோடி பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கை சொர்ணப்பிரியா அவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க வந்தா டீ போட்டு கொடுக்குறாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் பால் வரும். சொந்தக்காரங்க ஒரு 3 மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க பால் 4:30 மணிக்கு தான் வரும், வேணா கிரீன் டீ போட்டு தரேன், கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் டீ அவன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய்ஸுக்கும் அந்த வீட்டுக்கு பக்கம் வரவே மாட்டான். ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாகிறது பெண்கள் தாங்க. அதுக்குன்னு பலூன் வியாபாரம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கூட சாதாரணமா எடுத்துக்குவாங்க, அதுவும் பெண்கள் தான். மாமியார் உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அது எந்த சட்டியா இருந்தாலும் சரி, அதோட இழப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா புதுசா வாங்கி கொடுக்கணும்ல. குடும்ப அமைப்பிற்கு உறவு பாலமாக இருப்பது ஆண்கள் தாங்க. அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது வீட்டில், கணவன் என்ன செய்ய முடியும்? 2 உறவுகளுக்கும் பாலமாக தான் இருக்க முடியும். அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும், அவர் மனைவிக்கும் சப்போர்ட் பண்ணணும். 2 பேரையும் வந்து அவர் கண் மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 2 பேருமே வந்து அவங்க முக்கியம்தான். அதுக்குன்னு சண்டை போடுறப்ப பாலமாக இருக்கேன்னு சொல்லி நடுவில் போய் நிற்கக்கூடாது, கொஞ்சம் ஓரமாக நிற்கணும். இல்லைன்னா அவருக்கு பாதுகாப்பு இல்லை. குடும்ப உறவுகளுக்கு உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில குடும்ப உறவுகளை எப்படி பெண்கள் பேணி காக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்புறம் இங்க சாமி கும்பிட நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சாமி கும்பிட வந்தவங்கள பெரும்பாலான ஆண்களோட வேண்டுதல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, கடவுளே எங்க அம்மா கிட்ட இருந்து என் மனைவியை காப்பாத்து, என் மனைவி கிட்ட இருந்து என் அம்மாவை காப்பாத்து, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்து அப்படின்னு கண்டிப்பா வேண்டிக்குவாங்க. வீட்டில் சண்டை ஆரம்பிக்கிறது முதல்ல பெண்கள் தாங்க. எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னே தெரியாது. சண்டை போட்டாங்க, சண்டை போடுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ முடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் தான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சாகணும். அந்த நேரத்தில் எங்களுக்கு தோன்ற சின்ன சின்ன கவிதைகளை நாங்கள் எடுத்து விடுவோம். நான் பார்த்து ரசித்த அழகிய கவிதை உன் மௌனம் தான் சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்கள் அனுசரித்து போகிறனால தான் குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. கடந்த மார்ச் ஏப்ரல் காலங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலாக இருந்துச்சு, வியாட்டி வதச்சிச்சு. நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சதுதான். வீட்டில் உள்ள மனைவி கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப வெயிலாக இருக்கு, ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டுங்க அப்படின்றாங்க. ஏன்பா ஏசிலாம் வேணாம், இன்னும் ஒரு 2 மாசத்துல எல்லாமே சரியாயிரும், பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இருந்தாலும் மனைவி அவங்கள விடுற மாதிரி இல்லை. உடனே அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு நாள் பார்த்து வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, இதுவே நான் அப்பாட்ட கேட்டிருந்தேன்னா உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டோட பெருமையை சொல்லக்கூடாதுங்க, பிறந்த வீட்டில் வந்து புகுந்த வீட்டோட குறைகளை சொல்லக்கூடாதுங்க. இந்த 2 விஷயத்தையும் பெண்கள் தவிர்த்தாங்கனாவே எந்த வீட்லையும் பிரச்சனைகள் வராதுங்க. அருமை அருமை, முக்கியமான ஒரு இதை பதிவு பண்ணியிருக்காரு. இது நிறைய பேர் எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்து. சரின்னு சண்டை போட்டு கணவர் வேலைக்கு போயிட்டாரு. போய் மதியானத்தில் சாப்பாடை திறந்து பார்க்குறாரு. சாப்பாடை திறந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் வெறும் விதையாக இருக்குது. உடனே மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னம்மா சமையல் பண்ணியிருக்க, சண்டை வந்ததுக்காண்டி பழி வாங்குறியா நீ, சாப்பாடெல்லாம் ஒரே விதையாக இருக்குது, எப்படிம்மா நான் சாப்பிட்றது, விதையை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்கன்றாங்க. சரின்னு சாம்பாரை எடுத்து ஊத்துறாரு, சாம்பார் ஆறா ஓடுது. என்னப்பா சாம்பார் ஆறா ஓடுதுன்னு கேட்டா அதுக்கு பேர் தாங்க ஆறுன்றாங்க. ரசத்தை எடுத்து ஊத்துனா ரசத்துல உப்பு இல்லை, உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க, உருளைக்கிழங்கு உப்பு நிறையா இருக்கு. உடனே கேட்குறாரு, என்னப்பா ரசத்துல வந்து உப்பே இல்லை, உருளைக்கிழங்குல வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறார். உருளைக்கிழங்கு ரசத்துல ஊற வச்சு சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்றாங்க. நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாரு கணவர். நான் வந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன், பக்கத்தில் வீட்டு முறை உணவகம் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க, சாப்பிட போயிருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு எங்க காசு வந்துச்சுன்னு கேட்டா, நீங்க தான் காலையில் சண்டை போட்டு பர்ஸை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டீங்களே, அதுக்காண்டி தான் நான் அந்த பர்ஸ் எடுத்துல நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாதுங்க. எண்ணங்களும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது தாங்க உண்மையான உறவுகள். அந்த உண்மையான உறவுகள் தாங்க ஆண்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி
பொண்ணை இன்னொரு ஊருக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து புகுந்த வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா அவங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி விடணும். அவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும். அவங்க அப்பா வந்து பொண்ணை பார்க்க வந்து சும்மா வெறுங்கை விசிட்டில் வர முடியாது, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். இப்படி அவர் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும். அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த வீட்டில் இருக்க சண்டைகள்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆகி அவங்க சந்தோஷமாயிருவாங்க. உடனே அப்பா வந்து பார்க்குறப்ப பொண்ணு சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா லெட்டர் போடுவாங்க, தபால் மூலியமா தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணவர் வந்து என்னை அடிக்கிறாருப்பா, என்னை திட்டுறாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா தந்தை அங்கிட்டு மறுபடியும் வரக்கு ஒரு 7-8 நாள் ஆகும். அதுக்குள்ளேயும் இந்த சண்டைகள்லாம் சரியாகி சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா கணவன் மனைவினாவே சண்டை இருக்கும், கூடல் இருக்கும், எல்லாமே இருக்கிறதா கணவன் மனைவியோட உறவு. ஆனால் இன்னைக்கு சண்டை நடக்கும்போது உடனே வீடியோ காலில் பேசுகிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க அம்மா வந்து நின்று குடும்பத்தில் என் பொண்ணை நாங்கள் எப்படியெல்லாம் வளர்த்துருக்கோம், இப்படி போட்டு கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி குடும்ப நீதிமன்றங்களை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க விவாகரத்து வாங்குறதுக்காக. எளிமையாக தொடங்கி செழுமையாக முடிந்த திருமண பந்தங்கள் இன்று ஆடம்பரமாக தொடங்கி அடையாளம் தெரியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகளை தாங்கி நிற்பது ஆண்கள். ஏன்னா நாங்கள் யாருக்காண்டியும் எதையும் சேர்த்து வைக்கிறதே கிடையாதுங்க. நாங்கள் முழுக்க குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். எங்களுக்குன்னு எந்த சேமிப்பும் கிடையாது. வயதான தாய் தந்தைக்கு வந்து நாங்கள் மருத்துவ செலவு பார்க்கணும், மனைவிக்கு நாங்கள் இதர செலவுகள் குடும்ப செலவுகள் பார்க்கணும், தங்கை அக்கால் இருந்தாங்கன்னா அவங்க திருமண செலவுகளை பார்க்கணும், குழந்தைகளோட எதிர்கால செலவை பார்க்கணும், விசேஷங்களுக்கு செலவு பண்ணி எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செஞ்சு அனைத்து உறவுகளையும் நாங்கள் தாங்க பேணி காத்துக்கிட்டு இருக்கோம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. தன் பெற்றோர், மனைவி, மக்கள் ஆகிய மூவர்க்கும் தகுந்த துணையாக விளங்குபவன் தாங்க உண்மையான குடும்ப தலைவன். அவன் தாங்க குடும்ப உறவுகளை பேணி காத்து உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் இருக்கும் ஆண்கள்ங்க என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாண்டியராஜன் அவர்கள். மிக அழகாக ஆண்கள் தரப்பு, குறிப்பாக அவர் கணவன் மனைவியில் உள்ள கணவன் வந்து எவ்வளவு உறவுகளை பேணி காக்கிறார் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக வந்து மாமியார் மருமகள், எல்லா வீட்லேயும் பெரும்பாலான வீடுகளில் மாமியார் மருமகள் சண்டை இல்லாததே இல்லை. அப்போ அதில் வந்து எப்படி கணவர் வந்து மாமியாருக்கும், அதாவது தன்னோட தாயாருக்கும் மனைவிக்கும் ஒரு பாலமாக அமர்ந்து 2 பேரையும் வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதை எப்படி லாபமாக கையாண்டு அவங்களுக்கு இடையில சண்டை வரக்கூடாதுங்கிற வேண்டிக்கிட்டு இருக்க மாதிரி அதை சொன்னார். அதே மாதிரி பெரும்பாலான மனைவிகள் வந்து ஒரு எதுக்குன்னே சண்டை எதுக்குன்னே இல்லாமல் ஒரு சண்டை ஆரம்பித்து போகும்போது ஆண்கள் வந்து அனுசரித்து போகிறாங்க, அதனால் வந்து அவங்க தான் அடங்கி போகிறாங்க, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னாரு. அதே மாதிரி முக்கியமான ஒரு இது, இப்போ நிறையா வந்து இந்த குடும்ப உறவுகளில் விரிசல், குறிப்பாக வந்து கணவன் மனைவி அல்லது புகுந்த வீடு பிறந்த வீட்டுக்கு இது வந்து என்னென்னா, புகுந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து பிறந்த வீட்டு பெருமையை பேசுகிறது. அவங்க ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் வந்திருப்பாங்க. ஒரு கணவன் வீட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு வசதிகள் இல்லாதப்ப அந்த புகுந்த வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் அப்பா வந்து இப்படி பண்ணார், அப்பா அம்மா எங்களை இப்படி பார்ப்பாங்க, சித்தப்பா மாமாவில் அப்படி பார்ப்பாங்க, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒவ்வொரு தடவை திரும்ப சொல்லும்போது அது ஒரு சில உறவில் விரிசல்களை உண்டாக்குது. அதே மாதிரி பிறந்த வீட்டில் வந்து லீவில் வரும்போது, இங்கே வீட்டுக்கு வரும்போது அவங்க புகுந்த வீட்டில் மாமியார் இப்படி பண்ணாங்க, நாத்தனார் இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி அந்த வீட்டில் உள்ள குறைகளை சொல்கிறதும் ஒரு குடும்ப உறவுகளில் ஒரு விரிசல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதை வந்து தவிர்த்தாலே வந்து உறவுகள் வந்து மேம்படும், பல பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் அழகாக சொன்னார். அதே மாதிரி பெண்கள் வந்து குறைகளை பெரிதுபடுத்தி சண்டை பெரிதுபடுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு இதுனா அதை வந்து தன்னோட பெற்றோர்கள்ட்ட சகோதரர்கள்ட்ட சொல்லி அதை வந்து பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஆண்கள் அனுசரித்து போகிறாங்க. ஆண்கள் வந்து பல விதத்துலேயும் வந்து இன்றைக்கி வந்து அனுசரித்து பண்ணுறாங்கன்னு சொன்னார்.